ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 244 முதல் 246 வரை. கண்ணன் கன்று மேய்த்து வரக்கண்டு யசோதை மகிழ்தல். 244ஆம் பாசுரம். சீலை குதம்பை ஒரு காது செந்நிறமேல் தோன்றிப்பூ கோல பனைக்கச்சும் கூரை உடையும் குளிர்முத்தின் கோடாளமும் காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்ற ஆரும் இல்லை. நங்கைமார்களே, கடல் போன்ற நீல நிறமுடைய கண்ணபிரான் தன் ஒரு காதிலே சீலையின் தக்கையையும் மற்றும் ஒரு காதிலே செங்காந்தல் பூவையும் சூடிக்கொண்டு தன் திருமேனிக்கு ஏற்ற ஆடையையும் அணிந்து கொண்டவனாய் அதற்கும் மேலே கட்டி கச்சையையும் அழகாக உடுத்திக்கொண்டு குளிர்ந்த முத்து மாலையையும் தரித்து கொண்டு கன்றுகளின் பின்னால் வருகின்ற காட்சியை பாருங்கள். இவ்வுலகில் என்னை போன்ற நல்ல பிள்ளையை பெற்றவர்கள் வேறு எவரும் இல்லை. 245ஆம் பாசுரம். கன்னி நன் மாமதில் சூழ்தரு பூம்பொழில் காவிரி தென்னரங்கம் மன்னிய சீர்மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வு உகந்து உன்னை இளங்கன்று மேய்க்கச் சிறகாலே ஊட்டி ஒருப்படுத்தேன். என்னின் மனம் வலியாள் ஒரு பெண் இல்லை. என் குட்டனை முத்தம்தா. கேசவா, அழிக்க இயலாத பெரிய மதில்களை கொண்டிருக்கின்ற திருவரங்கம் என்னும் திருப்பதியில் நித்திய வாசம் புரியும் எளிமை குணமுடைய மதுசூதனா, காவிரிக்கரைக்கு தெற்கே சோலைகள் நிறைந்து திருவரங்கம் பாவியேன் ஆகிய நான் தினந்தோறும் உனக்கு திருவமுது ஊட்டிவிட்டு கன்றுகளின் பின்னே சென்று அவைகளை மெய்த்தலே வாழ்க்கை என்றெண்ணி இளங்கன்றின் பின்னே உன்னை அனுப்பி வைத்தேன். கடிக நெஞ்சம் உடைய பெண் என்னை காட்டிலும் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். என் மகனை எனக்கு முத்தம்தா. 246ஆம் பாசுரம். காடுகள் ஊடுபோய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடற் பூச்சூடி வருகின்ற தாமோதரா, கற்று தூளி கான் உன் உடம்பு பேடை மயிற்சாயல் பின்னை மணலா, நீராட்டு அமைத்து வைத்தேன் ஆழ அமுது செய். அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான். தாமோதரா, நீ கார்கோடல் பூவை சூடியவனாய் காட்டில் கன்றுகளை மடக்கி மடக்கி ஓட்டி அவைகளை மேய்த்து வந்தாய். அதனால் உன் உடம்பு முழுவதும் கன்றுகள் இங்குமங்கும் ஓடிய போது உண்டான தூசிகள் உன்மீது படிந்துள்ளன. நப்பிண்ணையின் கணவனே, நீ நீராடுவதற்கு தேவையானவற்றை தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீராடிய பின்பு உண்ண வேண்டும். உன்னுடன் சேர்ந்து உண்ண வேண்டுமென்று எண்ணிய உன் தந்தையாரும் இதுவரை உண்ணவில்லை. ஆகவே நீ விரைவில் வருவாயாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.